பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை குறித்து தொடர்ந்து பேசி வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான வேத தியான பகுதியிலே சமீப நாட்களாய் இயேசுவின் பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த ஒவ்வொரு பலவீனங்களும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தையும் ஒவ்வொரு விதமான பாடத்தையும் ஒவ்வொரு விதமான சத்தியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. கர்த்தர் நல்லவர். அதே போல் இன்றைக்கு இயேசுவின் பலவீனங்களில் முக்கியமான ஒன்றை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால், இயேசு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் துயரம் அடைந்தார். இயேசு துயரப்பட்டவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் துயரம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்டது? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தால் அதற்கான விளக்கம் தெளிவாயிருக்கிறது. ஒன்று, ஆத்துமா அரோசிக்கும். 2வது, மன சஞ்சலம் உண்டாகும். 3வது, கண்கள் குழி விழுந்து போகும். 4வது, பார்வையை மங்கி போக பண்ணும். ஆம், யாருக்குள் துயரம் காணப்படுகிறதோ அவர்களை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தால் இந்த 4 சூழ்நிலைகள், இந்த 4 தன்மைகள் அவர்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் நன்றாய் வெளிப்படையாய் பார்க்கலாம். இது வேதம் கொடுக்கிற ஆதாரம். கர்த்தர். அதே சமயத்தில் துயரம் என்பது கிறிஸ்தவர்களாகிய சகோதர சகோதரிகளுக்கு நல்லதா கெட்டதா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு வேதம் கொடுக்கிற அற்புதமான பதிலை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், துயரம் உள்ளவர்கள் 2 பலனை அனுபவிப்பார்களாம். ஒன்று, துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இது முதல் பலன். 2வதாக, ஆண்டவரின் ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கும். இது 2வது பலன். ஆம், துயரம் என்பது ஒரு பக்கத்திலே சரீரத்திலே சில பலவீனத்தை உண்டாக்குவதா இருந்தாலும் அது மறுபக்கத்திலே ஆவிக்குரிய காரியத்திலே பாக்கியவானாகவும் ஆவிக்குரிய ஆறுதலை பெற்றுக் கொள்கிற ஸ்லாக்கியத்தையும் அந்த துயரம் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இயேசு துயரப்பட்டார் என்று பார்த்தோம். இயேசு துயரப்பட்ட பின்பு அங்கு நடந்த சம்பவம் என்ன? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் முதல் 45வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அங்கு நடந்தவைகளை நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். 2வது, தேவ மகிமையை குறித்து அங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக, பிதாவை நோக்கி ஜெபிக்க இயேசுவால் முடிந்தது. 4வதாக, மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப முடிந்தது. இதெல்லாம் எப்போ நடந்து தெரியுமா? எப்போது இயேசு துயரப்பட்டாரோ அந்த துயரத்துக்கு பின்பு நடந்த அற்புதங்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கை எப்போது துயரமாய் இருக்கிறது, என் குடும்ப ஜீவியம் துயரத்திலே போய்கொண்டிருக்கிறது. நான் துயரப்பட்டு அங்கலாய்த்து புலம்பியே செத்து போவேனோ என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த துயரம் உங்களை பாக்கியவானாய் மாற்றும், தேவ ஆறுதலை கொடுக்கும், மரித்து போன அனுபவத்தை உயிரோடு கொண்டு வரும். இது நடக்கும், இது நிறைவேறும், இது கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இதை குறித்து அற்புதமான ஒரு நல்ல வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின்படி சில நேரத்தில் துயரம் வந்தால் முறுமுறுக்காதீர்கள். அதற்காக தேவனை துதியுங்கள். அப்பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பும், விசுவாசம் உங்களை ஆட்கொள்ளும், பிதாவின் கிருபை உண்டாகும், மரித்து போன அனுபவங்கள் உங்களுக்கு உயிரோடு எழும்பும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பூமியில் இருக்கும்போது உம்முடைய பலவீனத்தில் துயரமும் ஒரு பகுதியா இருந்தது என்பதை இன்றைக்கு நீர் எங்களை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆகிலும் அந்த துயரம் எந்த வகையிலும் உம்மை பாதித்து உம்மை பலவீனப்படுத்தாதபடி அந்த துயரத்தை நீர் பாக்கியமாகவும் பிதாவின் ஆசீர்வாதமாகவும் மாற்றிவிட்டீர் என்பதை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதே போல இதோ வாழ்க்கையில, குடும்ப ஜீவியத்தில, வேலை காரியத்தில, ஊழியத்து நிமித்தமாக யார் துயரப்பட்டு துக்கித்து ஆண்டவரே கண் குழிவிழுந்து போய் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்குள் உங்களோட அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, உயிர்ப்பிக்கிற கிருபை இறங்குவதாக. நீ துயரப்பட்ட பின்பு விசுவாசம் அங்கு உண்டானதை போல, தேவ மகிமை காணப்பட்டதை போல, மரித்து போன லாசரு உயிரோடு எழும்பினதை போல இவர்களுக்குள் அந்த விசுவாசமும் தேவ மகிமையும் ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த அபிஷேகமும் இவர்களை ஆளுகச் செய்யட்டும். துயரப்பட்ட அநேகரை ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும் அந்த கிருபையினால் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் துயரப்பட்டு துக்கிக்காதபடி ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறதுக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.